சிவாய வாழ்கம்மா. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருநீர். அது என்ன திருநீர்? நீருன்னு சொல்ல வேண்டியதான திருநீர் என்ன? திரு என்றால் இறைவன் என்று பொருள் உண்டு. லட்சுமி, செல்வம், இப்படி பல்வேறு பொருள் உண்டு. இதுல திரு என்பது தனிப்பட்ட முறையில பெருமானை குறிக்கக்கூடிய சர்வ மங்கள ஸ்வரூபன்னு இறைவனுக்கு ஒரு பேரு. எல்லா விதமான நலன்களின் வடிவானவர் அப்படின்னு நம்பெருமானுக்கு ஒரு தனி திருநாமம் உண்டு. அதுல ஏன் அவருக்கு அந்த தனி திருநாமம்னா, அந்த அவருடைய தனித்தன்மை, தான் எனது என்ற எண்ணமின்றி எல்லோருக்குள்ளும், அதாவது மலத்தில் அழியும் புழுவிற்குள் கூட, சாக்கடையில் இருக்கும் புழுவில் கூட சாமி இருந்து அந்த உயிரை கரை சேர்த்துகிறார். அப்படிப்பட்ட பரம தயாளர், பரம கருணாநிதி. அவர் அணிவதால் இதற்கு திருநீர். சரி, இந்த நீருனா சாம்பல் என்று. ஏன் இந்த சாம்பலை சாமி பூசியிருக்கார்? இந்த சிறுமானுக்கு பூசிக்க வேற எதுவுமே கிடைக்கலையா? மண்டையோடு மாலை போட்டிருக்கார் இல்லையா? மண்டையோடு மாலை போட்டிருக்கார். அப்புறம் திருநீர் பூசியிருக்கார். அது எதுக்கு மண்டையோடு எலும்பெல்லாம் சிவன் வச்சிருக்காருன்னா, இன்னைக்கு ஒரு அற்புதமான தகவல் படிச்சேன். நம்முடைய உயிரணுக்கள் அந்த எலும்பு மஜ்ஜையில், தொடை எலும்பு, அந்த மஜ்ஜையில சேமிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. மெடிக்கல் ரீதியா இன்னைக்கு உடம்பு சில அது விஷயமா பேசும் பொழுது ஒரு மருத்துவர் இந்த சஜஷன் சொன்னார். ஆக இந்த உயிரினுடைய டிஎன்ஏ, அந்த உயிர் தொடர்புகள், உயிர் தொடரிகள் அந்த எலும்புகளில் தான் கடைசியா இருக்கு. இந்த தொடை எலும்பு எத்தனை வருஷம் ஆனாலும் பழுது ஆகாது. அது அப்படியே இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முந்தைய தொடை எலும்பெல்லாம் எடுத்திருக்காங்க அறிவியலாளர். சாமி இடுப்பை சுத்தி அதான் கட்டி தொங்கி இருக்க மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க. வேடிக்கையான விஷயம். இவர் காலகாலன்னு இவனுக்கு பேரு. காலத்தை காய்ந்தவர், காலனை காய்ந்தவிரான் கடவுள் உரை உத்தமனே. காசியில பைரவ பெருமான் அவர் 12 கோள்களுக்கு அதிபதி, 12 ராசிகளுக்கும் 9 கோள்களுக்கும் அதிபதி காலபைரவர். ஆக அவர் மண்டையோட மாலை எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னா நம்ம பாக்குறோம். இன்னொரு இடத்துல பார்த்தா கோயில் சுடுகாடு, கொள்குழி தோல் நல்லாடைன்னு பேசுவார். அது என்ன கோயில் சுடுகாடு? எந்த சுடுகாட்டுல 24 மணி நேரமும் தீவை எரிஞ்சிட்டு இருக்குது, இவர் அந்த வெளிச்சத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாருன்னா, நம் உடம்புதான் ஊனுடம்பாளையும் உள்ளம் பெருங்கோயில். உள்ளமாகிய பெருங்கோயிலுக்குள்ள ரத்தம் போய் சர்க்குலேஷன் ஆகக்குள்ள ஆயிரக்கணக்கான அணுக்கள், சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் சேர்த்து புது புது அணுக்கள் எங்க எலும்பு மஜ்ஜையில் உருவாகி இதயத்துடைய ரத்தத்துல போய் அப்படி மெடிக்கல் அது கிடக்கட்டும். அப்படி இதயத்திலே உடம்பு சூடு இருக்கு இல்லையா, நெருப்பு. வயிற்றுல போட்ட உணவெல்லாம் சூட்னால கரையுது. அதுக்கு தீய கிருமிகள் எல்லாம் உடம்பு சூட்னாலதான் நம்ம அட்டாக் பண்ணாத கொஞ்ச நேரத்துல உடம்பு புளிச்சு போயிடும். ஆக இந்த உடம்புக்குள்ளே ஒவ்வொரு அணுவும் ஒரு உயிர். என்ன ஒரு மனிதன் ராமானுஜர்கிட்ட ஒருத்தன் கேட்டான், ராமானுஜரே நீர் இந்த உடம்பு புதைச்சிட்ட என்ன ஆகும்? 100 கோடி புழுக்கள் நம்ம உடம்புல உருவாகும். அந்த புழுக்கள் ஒண்ணு தின்னு கடைசி புழு தன்னைத்தானே தின்னுட்டு இறந்துரும். ரொம்ப கொடூரமான நம்முடைய உடல் அழிவு, உடல் சிதை ரொம்ப கொடூரமான. அந்த ராமானுஜர் பாடல் படிச்ச பிறகு என்னுடைய தாயார் டேய் என்னை புதைச்சிடாதா, என்னை எரிச்சிடா அப்படின்னா. இந்த பாடல் நாளைக்கு சொல்றேன். அப்படி அருளாளர்கள் அழியக்கூடிய உடல். மெடிக்கல் சயின்ஸ்ல டிட்டோ அதே தான் சொல்றாங்க. நிறைய புழுக்கள் தோன்றி அதை ஒண்ணு சாப்பிட்டு கடைசி புழு தன்னைத்தானே சாப்பிட்டு. அப்படி என்ன ஆகுதுன்னா, இந்த உடலில் எரிகிறது, சாம்பலாகிறது. சாமி என்ன பண்றாருன்னா, இந்த ஆன்மாக்கள் பிறவி முழுவதும் நீங்கி பிரளய காலம் ஏற்படும் பொழுது
பிரளயத்தில் அழிவுண்ட சாம்பலை தன் திருமேனியில் தாங்கி பிறகு உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு ஒரு வரலாறு. ஆக இது மிகப்பெரிய உலகம் தோன்றிய காலம் தொட்டி இருக்கக்கூடியது திருநீர். திருநீர் பொது பொருள் சொன்னாக்க வாழ்க்கை நிலையாமையை திருநீர் உணர்த்துகிறது. திருநீர் அணிஞ்சாதான் வாழ்க்கை நிலை இல்லாதுன்னு தெரியுமான்னு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எப்ப போவோன்னு தெரியாது. அது பொது சரி. இந்த திருநீரை சிவருமான் எவ்வாறு அணிந்து, இந்த பிறவி இல்லை எனில், ஆன்மாக்களுக்கு இந்த உடல் போன்றவை இல்லை எனில் இறைவனுக்கு கவசம் கிடையாது. சாமிக்கு எதுக்கு எங்கேயா கவசம்னா, ஒரு கவசம், பாதுகாப்பு கவசம் இருந்தாதான் எதை எடுத்தும் செயல்படுத்த முடியும். அவர் மிகப்பெரிய போராளி, உயிர்களை நெறிப்படுத்துகிறார். நெறிப்படுத்தும் பொழுது நிறைய சந்திக்க வேண்டியிருக்கு. விஷத்தெல்லாம் சாப்பிட்டார் இல்லையா, வேடன் செருப்பு காலால உதைச்சார், ஏதோ நடந்து, சாக்கியர் கல் எடுத்து அடிச்சார், எல்லாம் அந்த ஆளு ஏத்துக்க வேண்டியிருக்கு. என்ன, தேவாசுர யுத்தத்துல எல்லாரும் பெரிய அசுரனுக்கெல்லாம் வரம் கொடுத்துருவாரு. அசுரனாவெல்லாம் இருக்க மாட்டான், ஒரு முனிவரா இருப்பான். சரி, உலகெல்லாம் நீ ஆட்சி செஞ்சிருக்கோன்னு இந்த அசால்ட்டா வரம் கொடுத்துருவாரு, அப்புறம் அவதிப்படுவார். அப்படி இந்த உயிர்கள் மகால் கொண்ட கருணையினால் அந்த உயிர்களை மீண்டும் சிருஷ்டிப்பதற்காக இந்த திருநீற்றை பஞ்சபூதங்களுக்குரிய கடைசி தேய்வு கங்காளம் பூசும் கவச திருநீர். அவர் கங்காளம்னா மண்டையோடு இதை அணிந்த ஈசன் பூசக்கூடிய திருநீற்றை மங்காமல் பூசி மங்கியே ஆமார். ஆமா, அப்பப்ப மங்கி போயிடக்கூடாது. எதுக்கு உபதேசம் பண்ணணுமா, அனுஷ்டானம் கத்து கொடுத்ததும் ஒரு விபூதி தராங்கன்னா மங்காமல் பூசி அணிவதற்கு. அதை இந்த வியாபாரிங்க ரொம்ப பொறுப்பா அணிகிறாங்க. சைவ வியாபாரிகள் அவங்க எல்லாம் அவங்களுக்கு உடனடியா எடுத்து வச்சுக்குவாங்க. நல்ல சான்றோர்களும் அது மாதிரி, எங்க ஐயாலாம் அடுப்பு இல்லாம இருக்காது, அவர் அப்பப்ப விபூதி எடுத்து பூசிக்குவாங்க. ஏன்னா கங்காளம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரையாமாக மகிழனும். ஏன் மகிழனும்னா, எவனாவது நான் முத நெற்றிக்கு திருநீர் அணிஞ்சப்ப பாக்குறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏன்னா எலும்பு கூட போதுமா. நான் வேற எங்க வீட்டுல இருந்து ஒரு பர்லாங்க்கு மேல நடந்து போனாரு, ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் கோயிலுக்கு. வேட்டி கட்டி இடுப்புல துண்டை கட்டிட்டு வந்தவ. எங்க மேட்டுல அடியன் மட்டும்தான் 14 இடங்கள்ல திருநீர் வச்சிருந்த ஒரே ஆள். அப்ப பெரும்பாலும் இப்போ அடியன் மட்டும்தான் அப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், முறையா திருநீர் அணிந்தது. ஒரு கெத்து காட்டி போமா, எலும்பு கூட பாக்குறம்மா. எங்க அம்மாலாம் ஏன்டா இப்படி போய் என் மானத்தை வாங்குற, சட்டை போட்டு போடாம. அங்க நமக்கு ஒரு மகிழ்வு, இந்த ஊர்ல எவனும் அணியாத திருநீரை நான் அணிந்திருக்கேன், கங்காளம் பூசும் கவசத்தை நான் அப்படி மகிழ்வேரே ஆமா. தங்கா வினைகளும் என்னுடைய கோள்கள் ரீதியா, ஜாதக ரீதியா என்னுடைய 35வது வயதிலிருந்து 45வது வரைக்கும் சோறு தண்ணி இல்லாத 7 குன்றுகள் சூழ்ந்த ஏரி நிறைந்த இடத்துல பஞ்ச பிரதேசிய திரின்னு என்னுடைய கோள்கள் என்ன. ஆனா அதே மாதிரிதான் திரிஞ்சேன். ஆனா ஒரு கம்பெனி ஓனரா திரிஞ்சேன். சமைச்சு வைப்பேன், எங்கேயாவது அக்கௌண்ட்ல வாங்கிட்டு வந்துட்டு எங்க பசங்க எடுத்து சாப்பிடுவாங்க, சோறு கிடைக்காது. அப்படி அந்த வினையை மாற்றுகிறார் சாமி. வினைப்படி சோறே கிடையாது, இருந்தாலும் பிச்சைக்கார நாட்டம் மென்டலா தெரியணும். இருந்தாலும் ஒரு ஓனரா, ஒரு சிவன் அடியார், அவருக்கு என்னப்பா சொக்கரு சாமிச்ச சோறை எல்லாம் திண்டு போடுவாங்க, பட்னியா கிடப்பாரு. அப்படியே வேற ரேஞ்சுப்பா, சோறே சாப்பிடறது இல்லடப்பா, கிடைக்காதனால சாப்பிடாம இருக்கேன், வேற ரேஞ்சா. அச்சோ. தங்கா வினைகளும் சாரும் சிவநெறி. சிவநெறி என்ன சேரும் கைலாசு, சிவநெறி, சைவ நன்னெறி. அது என்ன, அந்த 5 கடமைகள். அந்த 5 கடமைகளை செய்யக்கூடிய தன்மை நமக்கு உண்டாகும். அந்த சிவநெறி சேர்ந்த பிறகு சிங்காரமான திருவடி சேர்வரே பெருமானுடைய திருவடி அன்றி வேறு ஒன்றும் தேவையில்லை. நவநீதனையா தேடி அலைய வேண்டாம். நவநீதனையா எங்க தேடுறதுன்னு கேட்டீங்கல்ல,
ஆமாங்க. அதனால கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழுங்கள். வினைகள் நீங்கி அந்த சிவநேரி நின்று உங்கள் கடமைகளை ஒழுங்காக செய்யுங்கள். சிங்காரமான திருவடிக்க அதே கூட்டிட்டு போயிடும். அதுக்காக ஒண்ணு தேடி அலைய வேண்டாம். என்ன நான் சொல்ல குருமார் யோக குருங்களுக்கு எல்லாம் குருவான அந்த திருமூலர்கள மீறின குரு யாரும் கிடையாது யோக சித்தியில. அவரு சொல்றார். அதனால எவன் கேட்டாலும் திருமூலரே சொல்லியிருக்கார் போயா அப்படின்றங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த திருநீரை இவ்வளவு சிறப்புடைய நம்முடைய வினைகளை நீக்கும். இந்த பெற்றோரை பேணுதல், அறநெறி வாழ்தல், அதற்கு பிறகு பிற உயிர் பேணுதல், சக மனிதர்களை பேணுதல், இறைவனை நாள் தவறாமல் வழிபடக்கூடிய தன்மை எப்பொழுது கிடைக்கணும்னா கூச்சப்படாம நெத்தி நிறைய திருநீர் வச்சு மகிழ்ச்சியோட இருந்தீங்களா போதும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு டீச்சர் வாங்கினவங்க நிறைய பேர் இந்த டுபாக்கூர் ஒரு குரூப்பை டீச்சர் கொடுத்துட்டு ஊர்ல புரியுது. இதுகிட்ட டீச்சர் அந்த பாதி இது காலையில வைக்கிற கம்பெனிக்குள்ள போகக்குள்ள அப்படியே லேசா ஒரு கோடட்டு மீதி 2 அழிச்சிட்டு போற மெண்டலுங்களாம் இருக்கு. வேடிக்கையான விஷயம். ஆக இங்க திருமூலர் சொல்றார், கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரையாம் தங்கா வினைகளும் சாரும் சிவநெறி. சிவகதி கிடையாது கைலாஸ். சிவநெறி தேடி திரிந்த அக்காலமும் நம்ம நாவுக்கரசர் பாடினார்ல, அன்னைக்கு நாம் பேசணும் இல்ல கைலாசு. அந்த சிவநெறி சேரும். சிவநெறியில் 5 கடமைகள் செய்து சிறப்பாக வாழும் பொழுது இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. சாமி நம்ம வீட்டுக்கு வந்து, என்னப்பா நவநீதம் கடமையெல்லாம் முடிச்சிட்டியா, பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டியா, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லுவாரு. அந்தாலே வந்து கூட்டி போறாரு. நம்ம ஏன் அந்தாலும் தேடிட்டு போனோம் இல்ல. நல்லா தயாரா இருக்கேன், இருந்தாலும் வர மாட்டேங்கிறாரு. இவனை கூட்டி போய் அவன்டா அக்னிமிஷம் போறது. அப்ப இந்த திருநீரு தன்மையுடையது. சரி, இந்த திருநீரில் எது ஒரிஜினல், எது டுபாக்கூர்? இப்ப ஒரு குரூப்பே கிளம்பி இருக்கு. இந்த மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவன், போசாலை வச்சிருக்கிறவன் எல்லாம் முதல்ல எருமா மாட்டை தட்டி பணம் வேக வைக்கிறதுக்கு வித்துட்டுருந்தான். இந்த கும்கி அடுப்பெல்லாம் நிறைய பேர்ல போயிடுச்சா, அதனால இந்த எருமா மாட்டை விற்கிறதுக்கு இவங்களுக்கு வழி தெரியல. பார்த்தானுங்க, இந்த சிவபெருமான் பசுமாட்டு சாப்பிடதான் பூசி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டான். நம்மளுங்க அச்சோ அப்படியா, சிவபெருமான் வந்து பசுமாட்டு சாணத்தை தான் பூசி இருக்காரா? அட பாவீங்களா, எல்லா ஜனங்களை இப்படி ஏமாத்துறீங்க. பதி பசு பாசம் சத்தம். பதியாக இறைவன் பசுவுக்கு கொடுத்த உடலை எரிச்ச அந்த சாம்பலை பூசியிருக்காரு. உடல் இந்த பசு மேல உடல் இருக்கிற வரைக்கும் சாமியும் இந்த பாச மலத்திலிருந்து நீங்கி பசு இறைவனை அடையாது. இந்த ஆன்மாக்களின் பிறவிக்கு காரணமான இந்த பஞ்சபூத பிரேதத்தை அழித்து அதை பெருமான் அணிந்திருக்கு. அதுதான் கங்காளன் பூசும் கவச திருநீர். இந்த பசுங்கிறது நம்முடைய மலம் இருக்குல்ல, ஆணவ மலம் கண்ம மலம் அதெல்லாம் இருக்குல்ல, இதை எரிச்சு அந்த ஆளு பூசிக்கிட்டா நம்மால மாட்டு மலத்தை சாம்பலாக்கி நல்ல ரேட்டுக்கு விற்று 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்கிறான். கடைசியில சிதம்பர நடராஜாக அதையே கொண்டு போய் கொட்டிட்டான். என்னடா இப்படின்னா, எனக்கு கருகருன்னு திருநீர் வச்சிருக்கீங்க, எல்லாம் நரநரன்னு வச்சிருக்கீங்க. திருநீற்றியல்ல வந்து நம்ம சிவபிரகாச சாமியில் அருளிய திருநீர் பற்றிய ஒரு நூல்ல வந்து தூய்மையான மிக சிறந்த மெது நைஸா பேஸ் போட்ட மாதிரி நைஸாக இருக்கிற தண்ணீர் கரைச்சா கருப்பு நேரம் வரக்கூடாது, வெள்ளை நேரம் வரணும். அப்படிப்பட்ட திருநீரை அணிந்து கர்நாடகக்காரங்களாம் அது கரெக்டா ஒரு கல்லு மாதிரி விற்கிறாங்க. அது சுண்ண வெந்நீர்னு வரும். எல்லா கோயிலையும் கல்லுல ஒரு கட்டி வச்சிருப்பாங்க. வர்றவங்களா இப்படி தொடங்கி நெத்தியில பூசிட்டு போவாங்க. தமிழ்நாட்டுல இந்த ஃப்ராடுங்க என்ன பண்ணிருச்சுன்னா, பசுமாடு எருமா மாட்டை பொனாரி கூட வாங்க மாட்டேங்கிறான். எலக்ட்ரிக் அடுப்ப வந்துருச்சா, கும்டி அடுப்பு போயிடுச்சா, இவனுங்க வந்து நம்ம தலையில கட்டிட்டானுங்க. நெத்தியெல்லாம் கருத்து போயிடுது. இருந்தாலும் அவங்க ஆசான் கொடுத்துட்டான். குரு சொல்லிட்டாரு இதுதான். ஏன்னா பசுமாட்டு எருமா மாட்டை என்ன வெய்ப்பொருள் காண மாட்டீங்களா நண்பர்களா அப்படின்னா, இல்லைங்க எங்க குருநாரோட உங்களுக்கு என்னங்கயா விஷயம். சரியா, அது எனக்கு சரிப்பா. இந்த
இவரு பாடக்குள்ள தோடுடைய செவியின் விடையேறியோ வெண்மதி சூடி வந்தவர் காடுடைய சுடுகாட்டுல பிறநடித்த சாம்பல் வெள்ளவெளியர்னு அது அந்த சவத்து சாம்பலை எரிச்சதை பார்த்தவங்களுக்கு தெரியும். திருநீர் அப்படியே பால் மாதிரி பால்கொள் வெண்ணீற்றாய் என்பாரு. இன்னொரு இடத்துல என்னங்கிற ஞானசம்பந்தர் பால்கொள் வெண்ணீற்றாய் பால் போன்ற வெண்மையான நீரை மணிவாசகம் பேசுது. என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேருமன்னும் அண்ணல் என கருளியவாறு ஆர்வருவார் அச்சவடே சுண்ண வெந்நீரா சுண்ணாம்புல காரம் அதிக ஏறாத திருநீரை அணிலாம். கர்நாடகா முழுக்க எல்லா கோயில்லையும் அவருக்கு ஐயா பாலசாமி தெரியும். எல்லா இடத்துலயும் எங்க ஊர்ல மாதேஸ்வரம் மலையில இந்த திருநீர் கிடைக்குது. அப்படி அது அணிலாம். அடுத்து திருமூலர் சொல்றாரு, அரசுடன் ஆள் அத்தி இவற்றை வேள்வியிலே எரித்து வரக்கூடிய தூய்மையான திருநீரை அணியலாம். இன்னும் ஒருபடி மேல போய் இறைவனார் மூங்கில் காடு எரிந்த இடத்துல இருக்கிற சாம்பல் வெள்ளை வெளியர்னு இருக்கும். அந்த திருநீர் அணிலான இறைவனாருடைய பாடல் வருது. அப்ப தூவெந்நீர் அணிந்து பாடுறமில்ல, என்னையும் தன் சொன்ன வெந்நீர் பால்கொள் வெந்நீற்றாய். எத்தனை இடத்துல இந்த வெள்ளை நிறமான திருநீர்னு ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு, நாவுக்கரசர் பாடியிருக்காரு. இந்த முட்டாளுங்க இந்த குரு தான் சொல்றேன், நான் கேட்கிறேன். இந்த பசங்க எல்லாம் குரு சொல்லிட்டாரு, குரு எது சொன்னாலும் செஞ்சிருவேன்னு. குரு சொத்தை எழுதி வச்சுன்னா எழுதுற முட்டாள்களா இருக்காங்க. அநியாயம். நான் போய் பார்த்துட்டு ஒரு பெரிய குருநாதரை போய் பார்த்தேன் கோயம்புத்தூர்ல. அவர் என்ன தெரியாதரமா கூப்பிட்டு போயிட்டாங்க. அவரும் திருநீர் எல்லாம் கொடுக்குற சாமியார் தான், சிவநேரி பேசுறதுதான். போனதும் எப்படி என்னுடைய சாம்ராஜ்யம் சொக்கர் அப்படின்னு சுற்றி போய் காட்டிட்டு சொன்னார். சொன்னேன், உங்களை விட முட்டாள் குரு யாரும் இல்லைங்க சாமிஜி அப்படின்னு. என்னது அப்படின்னாரு சிரிச்சு. நான் எது சொன்னாலும் பெரும்பாலும் எந்த சாமியாரும் கோவிச்சுக்க மாட்டாங்க. சொன்ன ஏதோ காரணத்தோட சொல்லும். ஆமா, உங்ககிட்ட எனக்கு நீங்க சொன்ன கணக்குப்படி 2000 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, 1700 மருத்துவர்கள் இருக்காங்க, ஆசிரமம் கட்டி விட்டு ஃப்ரீ மெடிக்கல் சென்டர் குட்டபத்தியில பாபா கட்டின மாதிரி கட்டிட்டு சம்பளமே கொடுக்காத சோறு போட்டு இந்த இன்ஜினியர்கிட்டையும் வேலை வாங்கி இந்தியாவுக்கு நிறைய வரி கட்டி இந்தியா கடன் அடைச்சிருவாங்க. அந்தாலும் வந்துட்டான். சாத்தியம் தானே? சம்பளமே கொடுக்காத வேலை வாங்கினா இன்கம் டாக்ஸ் நிறைய கட்டலாம்ல, டாக்ஸ் நிறைய கட்டலாம், கவர்மெண்ட் நாடு கடன். அப்படி இங்க என்ன செய்தினா, அந்த திருநீர் கொடுக்கிறவன் இந்த தூய வெந்நீர் நம்முடைய திருவேடம் பத்தி நம்ம சேக்கிழார் அடிகள் பேசுவாரு. உள்ளம் தூய்மையர், உடல் தூய்மையர், ஆடை தூய்மையர், எதை போல நெற்றியில் எனையும் திருநீரை போன்ற தூய்மையர்ங்க திருத்தொண்ட புராணத்துல வரும். என்ன அடியார் திருக்கூட்ட சிறப்புல அவர் சொல்லும் பொழுது மிக தெளிவா அவர்கள் அணிந்துள்ள திருநீரை போல அவர்கள் உள்ளம் தூய்மையர்பார். அப்ப கருப்பு திருநீர் அணிறான அவன்லாம் உள்ளம் தூய்மையரான்னு சேக்கிழார் வரிய வச்சே யோசிங்களே. நான் சொல்றது சொக்கர் யார் மேலேயும் பொறாமை எல்லாம் கிடையாது. பெரும்பாலும் இன்னைக்கு ஆன்மீகத்துல சம்பாதிச்சிருக்கிற நிறைய பேரு என்னுடைய அன்பிற்குரிய தம்பிகள் தான். அதனால திருக்கூட்ட சிறப்பு, இந்த திருக்கூட்டம் அவ்வளவு உன்னதமானது, அந்த திருநீர் அவ்வளவு உன்னதமானது. அதனாலதான் மத்த எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத 3க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாரு ஞானசம்பந்தர். ஒன்று ருத்ராட்சம், இன்னொன்று திருநீர், 3வது திருநீலகண்டம் இல்லையா? இதுல திருநீரை பத்தி சிறப்பா பேசினேன். அந்த சிறப்பான இது வேற எங்கேயுமே ஞானசம்பந்தடிகள் பேசல. என்ன அந்த அருமையா பேசுவாரு. அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய்தழைப்பு விதிர்புறு சிந்தையார் கைத்திரு தொண்டு செய்ய கடப்பாட்டினர். என்ன அது மட்டுமல்ல, இத்திறத்தவர் அன்றியும் எண்ணிலார். அங்க யார் யார் இருக்காங்க பெருமான்ட்ட, அந்த திருத்தொண்டர்கள் எப்படி இருக்காங்க? அகில காரணர் தாழ் பணிவார்கள், வேற எவனையும் கும்பிட மாட்டான். தாம் அகில லோகமும் ஆளுதற்குரியர் என்று அகில லோகத்துள்ளார்கள் அடைதலையும்
அகில லோகமும் போல்வது. இதனிடையே இந்த திருநீர் அணிந்த மெய்யடியார்கள் மத்தியில அவங்க இறைவன் முன்னால போய் எப்படி நிப்பாங்களாம்? அத்தர் வேண்டும் அப்பா உன் அருள் போதும்பான்னு வேண்டி ஆண்டவர் முன்னால போய் அன்பினால் மெய் தலைந்து விதிர் ஒரு சிந்தையல் மனசு அப்படியே சாமியை பார்த்தா அந்த முத சிதம்பரம் போய் ரொம்ப நாள் பார்க்கணும்னு போய் சிதம்பரத்துல நடராஜாவை அப்படியே தக 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 தகன்னு அந்த ஆணி திருமஞ்சள் அபிஷேகம் பார்த்தா அது விதிர்பூர் சிந்தை. கைத்திரு தொண்டு செய்யக்கடப்பன் கோயிலுக்குள்ள போவோம், எவனோ ஒரு குப்பை இருக்கும் அதை எடுத்து போட்டு கூட போக மாட்டோம். ஆனா அந்த அதிகாரிகள் என்ன செய்வாங்க? அந்த குப்பையை எடுத்து ஓரமா போட்டு போவாங்க. அது மட்டுமல்ல, மாசில்லாத மனிதிகள் மேனிமேல் குற்றமில்லாத ருத்ராட்சம் அணிந்த உடலின் மேல் பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள். அவங்க அணிந்திருக்கிற திருநீர் எவ்வளவு புனிதமானதும் என்மையானதோ அது போல உள்ளத்திலும் புனிதர்கள். என்ன ஒரு டிக்கெட் இந்த கருப்பு விபூதி வைக்கிறவங்க இவெல்லாம் வந்து அடியாரா இல்ல இவெல்லாம் என்னதுக்காக இவனுக்கு பின்னாலாம் இத்தனை பேர் ஓடிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. என்ன எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு இல்ல, மாசில்லாத மனிதிகள் மேனிமேல் பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை இல்ல. அது மட்டுமல்ல, இன்னும் அடியார் சிறப்பு சொல்லுவார். என்ன தேசினால் எத்திசையும் விளங்கினார். அவருடைய அந்த முகத்தில் இருக்கும் அன்புயினால் எல்லோரும் அவர்களை வந்து பார்த்த வணங்குவார்கள். ஏன்னா அந்த திருநீரை அணிபவனுடைய யோகிதை சொன்னாதானே திருநீற்று பெருமை தெரியும்ல. அது மட்டுமல்ல, பேசவன்னா பெருமை பிறங்கின அவருடைய பெருமை சொல்லி மாளாதுங்கிறார் சேக்கிழார் அடிகள். இன்னும் சொல்லுவார், பூதம் 5 நிலையில் கலங்கினோம். என்ன மாதோர் பாகர் மலத்தால் மறுப்பிடார். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, பூகம்னாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, பெருமானுடைய திருவடியை மறக்க மாட்டாங்க. இவங்க 1500 ரூபாய் டெய்லி கிளாஸ்க்கு சித்தாந்த வகுப்புக்கும் திருத்தொண்ட புராண வகுப்புக்கும் நீங்க எடுக்கிற வகுப்புக்கும் காசு கொடுக்கலன்னா வந்து எந்த அங்க போய் மாதோர் பாகர் மலத்தால் மறக்காம கிளாஸ் எடுக்க போறாங்க. அது மட்டுமல்ல, ஓது காதல் உரைப்பின் நின்றார். எவனாவது சிவன் சில பலார்னு இழுப்பாங்க. நல்லா யாராவது சாமி கிட்ட இழுத்துறதான். அதுவும் சொல்லியிருக்காரு. ஒரு முறை ஒரு ஒரு குரூப் இருந்தது. அடியார்களை இறைவன் ஆண்டவனும் சரியா தவறான்னு பட்டிமன்றம் போட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தானே. ஈரோட்ல ஒரு விழால இதே தலைப்புல பேசுறாங்க. ஸ்டேஜ்ல எல்லாரும் எங்க ஆடுரையா போய் 4 இழுடான்னாரு. போய் சாத்துன்னு சாத்திட்டாரு அந்த நடுவரை. எதுக்கு சாத்த சொன்னாங்கன்னே தெரியல. உடம்புல தெம்புதா இழுத்துட்டேன். அவ்வளவு போலீஸ் எல்லாம் வந்துருச்சு, அவங்க தூக்கிட்டாங்க என்ன. அப்புறம் ஆடுரையா வந்தாரு. ஏண்டா கொசவன் கிட்ட பானை கேட்டாரு, விவசாயி கிட்ட சோறு கேட்டாரு, வண்ணங்கிட்ட துணி துவைச்சு தர சொல்லி கேட்டாரு. இது ஆண்ட விதம் சரியா தவறா? என்னடா ஆண்ட விதம் சரியன்னு எல்லாம் பேசணும். அன்பின் மிக்கார் அரண் என்றெல்லாம் பேசணும். இதை அடுத்தவங்க அதை வச்சுட்டு எள்ளி நகை ஆடுறீங்க, சிவருமான ஒரு மாதிரி நக்கலா பேசுறீங்க. நக்கலுக்குரியவன் அல்ல, தேவதேவன் திருப்பயிராவுடன் அப்புறம் போட்டு ஆடுரையா பேசிய பிறகு அவன் இப்ப அந்த தலைப்புல அவன் பேசவே விட்டாங்க. அப்படி அங்க வந்து என்ன அந்த உரைப்பின் ஏறி நிற்கணும். அப்படி எரிபத்தர் அப்படியே அரசனுடைய ஆணையினாலும் வெட்டினார் இல்ல. தில்லு இருக்கா என்ன இந்த குருமார்களை நீங்க எல்லாம் பார்த்து சிவபூஜை வீட்டு எவனுக்காக அந்த தில்லு இருக்கான்னு. அது மட்டுமல்ல, ஏன்னா திருநீர் அணிவருடைய தனித்தன்மையை நாம் உணரணும். அதுக்காக சேக்கிழார் சொல்றார், ஓதிலாத உரைக்கு நெருங்கின்றார். ஓதிலாத குணப்பெரும் குன்றனார் குற்றமில்லாத குணப்பெரும் குன்றாக வாழ்பவர்கள் அவர்கள். குன்றின் மேல் ஏறி நின்றால் எப்படி உலகம் முழுக்க தெரியுதோ அதுபோல இவர்களோடு சேர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை துன்பங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வழி தெரியும் அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார். சோத்துக்கு இல்லாதப்ப கூட போய் வயல்ல இந்த நெல் அரிச்சிட்டு வந்து சோறு போட்டாங்கப்பா. எல்லாம் இருக்கு. எத்தனை பேர் ஈரோட்ல தொண்டைகளே எல்லாம் பேசுவாங்க, அடியார் பொடியாருமாங்க. அவினாசிலே அப்படித்தான். கோயிலை விட்டு வெளியே வந்தா அடுத்த நாள் அந்த அடியார் வரலன்னா உடம்பு சரினா ஓ அப்படியே அந்த போயிட்டு போய் யாரும் உட்கார்ந்துட்டு அவங்க நல்லா பதியம் படிக்கலாம். சாவரப்போ உட்காந்துட்டு பதிவு ஐயாவுக்கு ரொம்ப இழுத்துட்டு இருக்கான்னு போய் பதியம் படிப்பாங்க சாவறதுக்கு. இந்த லட்சணத்துல தான் சைவம் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஏன்னா இது ஒரு கொடுமையான சமாச்சாரம்ல.
ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவா. பணம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. என்ன ஒரு குருநாதர், அவர் பேர்ல ஒளி எல்லாம் மின்னும். என்ன அருள் மலையானவர்னு அவருக்கு பேரு. அவர் சீடன் நவ கற்கள் வச்சு தெரியாதனமா ஒரு மோதிரம் போட்டு அவர் முன்னால போயிட்டார். போனதான் கண்ணே மோதிரம் நல்லா இருக்கு கொடுப்பா போட்டு பாக்குறேன்னு வாங்கினாரு. தம்பி உன் கையை விட என் கைக்கு நல்லா இருக்குன்னாரு. கழட்டி கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுக்கல. இவரும் குருநாதர் அவர் கைக்கு நான் கேட்க இவர் விரும்பல. அவரும் நகை கடையெல்லாம் வச்சிருக்காரு, அவரும் சாதாரண ஆள் கிடையாது. அப்புறம் வந்துட்டு அடியனுக்கு போன் பண்ணாரு. என்னங்கய்யா நீங்க சொன்ன மாதிரி இந்த மோதிரம் மட்டும் இன்னார் கண்ணில் பட்டுதுன்னா புடிங்கிட்டு விட்டுருவான், அவன் கண்ணுல காட்டாதுன்னா இவட அவர்கிட்ட கூட அதை போட்டுட்டு போய் ஆசீர்வாங்க பாவத்துக்கு ஒரு 5 கிட்டத்தட்ட அந்த மோதிரம் 5 பவுனு, அது இல்லாத அந்த கல்லெல்லாம் சேர்த்துனா நல்ல விலை போகும் போல இருக்கு. எனக்கு அவர் ரேட் சொல்லல, நல்ல விலைங்கய்யா வாங்கிட்டாரு. அவரு இப்ப அதை போட்டுட்டு கெத்து காட்டிக்கிறாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, என்ன ஓடும் பொண்ணும் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார், கண்டுக்கவே மாட்டாங்க. ஈர அன்பினர். எப்படிப்பட்ட அன்புடையவர்கள், நெஞ்சில் ஈரமுடையவர்கள். யார் துன்பம் பட்டாலும் உதவுவாங்க. எவனாவது உதவுறானா? ஒரு இடத்துல நான் போயிருந்தேன் தன்னை ஒரு குரு பூஜைக்கு. தீட்சை பெற்றவங்களுக்கெல்லாம் கரெக்டா 12:30 மணிக்கு வடபாயசத்தோட அருமையான சாப்பாடு. இங்கதான் திருவண்ணாமலை 7ஆம் ஆண்டு நான் சொன்னல ஒரு பிச்சைக்கார கிழவி எனக்கு அருள் செய்தான்னு. சித்திரமா வைகாசி மாசம் வெயில் அன்னைக்கு அந்த அடியார்கள் காலில் செருப்புல ஒண்ணுல இவங்கெல்லாம் அந்த ரோட்டரி கால் அவ்வளவு அருமையான சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த ஒளியரசு தேவராஜன் அவங்க குரூப் எல்லாம் இங்க அடியார்கள் குழந்தைங்களை வச்சுட்டு போறாங்க. அடியர்னு இலை போட்டு பரிமாறிட்டு இருந்தேன். சாப்பாடு வேகவே இல்லைம்மா. என்னையா வேகலைன்னா, இவங்க இதை விட ரேஷன் அரிசி சாப்பிடுறீங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன இவனெல்லாம் குருநாதர் கோபம் வருதா இல்லையா? இந்த பெரிய புராணத்துல ஈர அன்பினர் யாதும் குறைவிடார். வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. இந்த வீரம் என்னால் சொல்ல, அந்த அடியாருடைய வீரத்தை பத்தி நான் எப்படிப்பா சொல்லுவாங்க? இவ்வளவு சொல்லிட்டாரு. ஆரமும் கண்டி ஆடையும் கண்டு பட்டாடையெல்லாம் கட்டி சிகனா வேலை போட்டு ஒரு காவி கட்டி அதுக்கு மேல ஒரு பட்டு துண்டு கட்டி இருப்பானுங்க, கதர் துண்டு கட்ட மாட்டானுங்க. இங்க என்ன பண்ண ஆடையும் கந்தைனா நூல் துணி, கந்தைனா கிழிஞ்சு போனதெல்லாம் கிடையாது. என்ன கந்தைனா கந்தையானாலும் கசக்கி கட்டுனாங்க, ஒரே துணி இருந்தா கூட கசக்கி கட்டுனாங்க. கந்தைனா பிஞ்சு போன துணி கிடையாது. ஆரம் கண்டிகை ருத்ராட்சனா அவனுடைய அணி. தங்கமெல்லாம் போட மாட்டாங்க எவ்வளவு வசதி இருந்தாலும். ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணி அளது ஒன்றிடார். ஒரு போய் நான் ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை செய்யப்ப கூட எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், இப்போ வரலன்னா கூட வேலை செய்வேன். ஆடுறைய கற்றுக் கொடுத்தது. இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு பெரிய கம்பெனி வந்து வேலை கொடுக்குது. நான் பிரபஞ்சத்துக்காக வேலை செய்யறேன், எனக்குரிய பணம் வந்துடும். இது நிறைய தடவை நிறைய இடத்துல பேசு. ஏன்னா இந்த உலகம் சிவபெருமானுடையது. நாம் செய்யும் வேலைகள் அனைத்தும் சிவபெருமானுடையவை. ஆக அங்க என்ன அந்த வரி வருதில்ல, பாரம் ஈசன் பணியளது ஒன்றிடார். நாம் செய்யற எல்லா வேலையும் சிவபெருமானுக்காக செய்யறோம்னு செய்யக்கூடிய தன்மையுடையவர்கள். வேண்டுமாறு விரும்பும் வேடத்தர். எல்லோரும் விரும்பும் வண்ணம் விருப்பமுடைய வேடம் அணிந்தவர்கள். ஆண்டவர் பெருமான் தனித்தொண்டர்கள். என்ன நீண்ட தொல்புகழாட்டம் நிலைமையை ஈண்டு வாழ்த்துகேன், என்னறிந்து ஏற்றுகேன். இவங்க பெருமையை நான் வாழ்த்த முடியும், ஆனா அது என்னன்னு அந்த சிறப்பை சொல்றது இல்ல. ஐயோ, இதை விட சிறப்பு இன்னொரு கடைசியில சொல்லுவாரு. இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தமிழ் புகழ் ஆளால சுந்தரன் இந்த திருத்தொண்டர் புராணத்தை திருத்தொண்ட தொகையாக தருவதற்காக தன்னை அந்த பளிங்கு பாறையில் பார்த்து ஆளால சுந்தரா வந்த என்று சொன்ன அந்த சுந்தரரை அனுப்பி திருத்தொண்ட தொகை பாடினாராம். சிவபெருமான் பாடினார் திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை அவ்வளவு சிறப்புடைய. அப்ப அந்த தொண்டர்கள் எவ்வளவு சிறப்புடையவர். மற்றவனை குறை சொல்றோமோ இல்லையா, நம்ம வாழ முயற்சிக்கலாம் இல்லையா? இந்த போலிகளிடம் ஏமாற தேவையில்லை இல்ல. ஆக ஏன் இந்த ஏமாறாம இருக்கிறதுக்கு எளிமையான வழி, நெத்தியில் இருக்கிற திருநீரை பார்த்தா போதும். அவனாவது கருப்பு திருநீர் கொடுத்தா அவனை விட்டு விலகிடுங்க, சாமி உங்க கூட வந்துருவார்.
இவங்க உடனே ஒண்ணு சொல்லிட்டாங்க, எல்லாம் கெமிக்கல்ஸ்ட்டாங்க. எங்கயா கெமிக்கலு? சுண்ணாம்பு பதம். கர்நாடகா முழுக்க பாத்தீங்களா இந்த லிங்காயத்துங்க எல்லாருமே பெரும்பாலும் கர்நாடகா முழுக்க அந்த சுண்ண வெந்நீர் தான் அணியிறாங்க. யாருக்கும் நெத்தியில புண்ணும் இல்லையே. நம்ம தாத்தா நம்ம அப்பா வரைக்கும் எல்லாம் அந்த சித்தநாதன் விபூதி அதுதான் வாங்கி அணிஞ்சாங்க. யாருக்கும் நெத்தி கருத்து போடு, கண்ணுல விழுந்து குழந்தை கண்ணுல விழுந்தா கண்ணு விடாது. ஆக இந்த திருநீர் அவ்வளவு பெருசு, இவ்வளவு சிறப்பு. இந்த திருநீர் யார் அணிவது, எப்படிப்பட்டவர் அணிவது, அதை தெரிந்தாதான் அதை உணர்ந்தால்தான் வந்து அந்த திருநீர் நம்ம அந்த கருப்பு திருநீர் எல்லாம் வாங்கி அணிய மாட்டோம். அவங்க யார் அணிகிறார்கள் இந்த திருநீற்றை? சிறுமான் மட்டுமல்ல, அறந்தை தீர்க்கும் அடிவர் மேனிமேல் நிறந்த நீற்று ஒளியினால் நிறைந்த தூய்மையால் புறந்த அஞ்சலுக்கு ஓசை பொழிதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போடுவது. அந்த அடியாற்றில் கூட்டம் எப்படி இருக்குன்னா, அந்த பாவங்களை தீர்க்கக்கூடிய சிறுமான அடியவர்களாக இருப்பதால் அவருடைய மேனி மேல் உடம்பிலே நிறந்த நீச்சு ஒளியால், அந்த வெள்ளை திருநீர் ஒளி இருக்கு இல்லையா, அந்த திருநீற்று ஒளியை போல நிறை தூய்மையால் அவள் செயல்கள் எல்லாம் தூய்மையா இருக்கு. புறந்த அஞ்சலுக்கு ஓசை, அவங்க எல்லாம் நமச்சிவாய 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 அப்படி சொல்றது தூரத்துல இருந்து பார்த்தா மேல இருக்கும் திருநீரும் அந்த ஓசையும் பார்க்கடலிலே அலை எழுவது போல. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அடுத்து சொல்றார், அகில காரணர் தாழ் பணிவார்கள், வேற எவனையும் பணியும் தாமார்க்கும் சங்கரனார்கண்டி ஆர்க்கும் கூடான்ட்டார்ல. மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி எவ்வளவு பெரிய ஆடு. அவன் அனுப்பான் போய் அவனை கூட்டி அந்த தர்மசேனர்னு திருநாவுக்கரசில அங்க சமணத்துல பேரு தர்மசேனர். அவரை கூட்டிட்டு வந்து அப்படிங்கிறாங்க. யோ அரசு கூப்பிடுறாரு வா அப்படிங்கிறாங்க. யார் அரசன்? நாமார்க்கும் குடியல்லோ நமனை எஞ்சோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம். என்னையா இப்படி சொல்ற? என்னையாச்சுனுக்கு தாமார்க்கும் ஆளல்ல சங்கரனார்க்கும் மீழ ஆளாய் நான் ஆயிட்டேன் போடான்ட்டார். எவ்வளவு ஒரு துணிச்சல் இல்ல. கொஞ்சோ ஆக அந்த தீரன் அகில காரண தாழ் பணிவார்கள் தான் அகில லோகமும் ஆளுதற்குரிய என்று அகில லோகத்து உடார்கள் அடைதலின் உலகத்திலங்களா இவங்கதாப்பா இந்த உலகத்தை ஆள தடிவு சொல்றாங்களா என்ன? அது போல அந்த அஞ்செழுத்து ஓசையினால் பரந்த ஆயிரம் இருக்கக்கூடிய இந்த அடியாத்தின் கூட்டத்தை பற்றி சிந்திக்கிறதுக்குள்ள நமக்கு 40 நிமிஷம் ஓடி போயிடுச்சு. இன்னைக்கு திருநீர் வந்து அணியக்கூடியவர்களை பற்றி வேணா ஒரு பொருள் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களை வைத்துதான் சிறப்புடையதாகும். சும்மா சாதாரண தெரியாது. சிவருமான் வழி நின்று இந்த திருநீர் பூசக்கூடிய தொண்டர்கள் எப்படி இருப்பாரு சேக்கிழார் பெருமான் அடையாளம் காட்டுறார். என்ன சேக்கிழார் புராணம் இல்லையில் 63 வரலாறு தெரியாது. ஆக 63 இடத்துக்கும் சென்று ஆய்வு செய்து செவிவழி செய்தி கல்வெட்டு ஆதாரங்கள் வச்சு இதை நமக்கு கொடுத்த. ஆக நம்முடைய அந்த அடியார்னா சும்மா அவன் போட்டு அன்னைக்கு ரொம்ப அநியாயம். அன்னைக்கு சிதம்பரத்துல ஆணி திருமஞ்சர் அன்னைக்கு லாட்ஜில உட்கார்ந்து கை தின்ட்டு தனி வச்சு இந்த கைலாச வாக்கியம் வாசி கண்டபடி குதிக்கிறாங்கம்மா. சாமிக்கு அடித்தீங்கன்னா சொன்னாராங்க சொக்கரையா அப்படிங்கிறான். என்னடா கொடுமை, டே சிவவேடம் தாங்கி இருக்கீங்களா? ஐயா நாங்கெல்லாம் சிவ பூதகணங்கள், பூதங்கள் எல்லாம் சாப்பிடுங்கிறோம். அவங்களாம் அடியார்கள். காமெடியான விஷயம். எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? இந்த சைவம் எங்க போயிட்டு இருக்கு? அப்புறம் ஏன் இறைவன் வந்து தூய வெந்நீர் அணிய தகுதி எது யார் ஏன் கொடுக்கல? எவனுக்கும் எவனுமே வெள்ளை திருநீரை வச்சுட்டு இப்படி எல்லாம் ரோட்ல குதிச்சுட்டு தெரியாதீங்களா? ஏதோ ஒண்ணு சாம்பலை குடிச்சிட்டு தெரியுங்கன்னு விட்டுட்டாரு சிவருமான். அதனாலதான் நடராஜாவுக்கே கருப்பு திருநீர் கொட்டுற அளவு காலம் கட்டு போச்சு. வருத்தமான விஷயம். ஆக நம்மளாவது இதை கேட்டுக்கொள்ள திருநீற்றின் ஒளி விளங்க வாழ திருநீற்றின் தனித்தன்மை அடியார் பெருமை நாம பார்த்தது ஒரு கால்வாசி கூட இல்லை. அவ்வளவு சிறந்தவர் அணியக்கூடிய திருநீர், அதை நாம் அணிகிறோம். எவ்வளவு கெத்து இல்ல ஏ கைலாச.
ராஜேஸ்வரி கீதாமா நமச்சிவாய வாழ்க. எவ்வளவு கம்பீரமான அணினோம் ராஜேஷ். அவனை பொண்ணே கூட ராஜேஷ். நமச்சிவாய அந்த ராஜேஷ் மட்டும் ரொம்ப உரிமையோட எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா ராஜேஷுடைய ஒரு துன்பத்தை பெருமான் கலைந்தார் இல்லையா ராஜேஷ்? கண்டிப்பாயா. அத கொண்டுட்டாரு இல்ல. அதனால இது அடியார் சிறப்பை இன்னும் முடிக்கல. எப்படி இந்த வகுப்பு ஒரு வாரத்துக்கு ஓடும்னு நினைக்கிறேன். சாமியார்லால 9 இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கும். அதனால மீண்டும் நாளை தொடர்வோம். காலம் கருதி இதோடு அடியன் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களை ஒரு 5 நிமிடம் சொல்லலாம். யார் வேணாலும் சொல்லலாம். நீங்க யாரும் தலையெல்லாம் தூக்க மாட்டாங்க, குழுவை விட்டு வெளியே நீக்க மாட்டாங்க. ஏன் கைலாச மறுத்துட்டாலும் நீக்க மாட்டாங்க, அது ரகசியம். சத்தத்தையே சொல்லுங்க முருகப்பெருமான் சொல்லுங்க ஐயா. திருநெற்று பெருமையா இருக்கட்டும், இல்ல அடியார் பெருமையா இருக்கட்டும், இல்ல திருக்கூட்ட சிறப்பா இருக்கட்டும், இல்ல திருத்தலங்கள் சிறப்பா இருக்கட்டும், அனைத்துமே சேக்கிலார் பெருமான் எழுதி வைத்ததே இலக்கணமாக எடுத்துக்கலாங்களா ஐயா? வேற எதுலயுமே தேவையில்லைங்களா ஐயா? அதை மட்டும்தான் இலக்கணமா எடுத்துங்க, மத்ததை எடுத்துக்கூடாது. இன்னைக்கு சைவ நன்னெறி நின்று இருக்குன்னா சேக்கிலார் தான் காரணம், வேற யாரும் கிடையாது. சரி, இன்னைக்கு நமக்கு வெளிப்படையா கையில இருக்கிற ஆதாரம் எவங்கிட்ட நீங்க பேசினாலும் பெரிய புராணத்துல இருக்கா அப்படிம்பானுங்க. இத மேற்கோள் காட்டினா அவனுக்கு பேசவே முடியாது. அதுக்காக தான் சேக்கிலார் புராணத்தை எடுத்து மெயினா பேசு. சேக்கிலாரோட வந்து சார்ந்த இவங்க இந்த திருட்டு பசங்க, இந்த கருப்பு திருநீர் கொடுக்குறவன், தீட்சை வைக்கிறவன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது கருக்கு இந்த 5 கடமைகள் சொன்னதுக்கு எங்கிட்ட கேட்டானுங்க, எங்க பெரிய புராணத்துல இருக்கானானுங்க. அப்புறமா தேடணும். நானும் வடிவேல்னு ஒரு ஐயா திருச்சிக்கோட்டில் இருக்காரு, 2 பேரும் இருக்கிற நூல்கள் எல்லாம் தேடி அப்புறம் எங்கெங்கயோ போய் அலைஞ்சி கடைசியில திருநாவுக்கரசு தேவாரத்திலேயே எடுத்து, நீ இதான் இங்க ஆதாருக்கு, நீ இப்படி முடிஞ்சா வாழ்டான்னு சேலஞ்சு பண்றணும். அதாங்கய்யா வாழ்வியல் சான்று. சேக்கிலார் புராணம் தான் நமக்கு சான்று. வேற எதை எடுத்தாலும் இந்த திருட்டு பசங்க நம்மளை முட்டாளாக்கி அவனுக்கு அடிமையாக்கிடுவானுங்க. ஏன்னா எவ்வளவு கூட்டு ஒருத்தர் 100 ரூபாய் தரனா 30,000 பேர் கொடுத்தா ஒரு மாசத்துக்கு 30 லட்சம் ரூபாங்கயா நோகாம சம்பாதிக்கலாம்ல. அங்க கோயில் கட்டுறேன், இங்க கோயில் தகரக்கோட்டாய் போட்டு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வருஷம்னா கணக்கு காட்டிட்டு மீதி காசு சுவாகா பண்ணி அவன் லக்ஸரியா வாழ்ந்துட்டு இருக்கான். வெளியே பார்த்தா வாடகை வீட்டுல குடியிருப்பானுங்க. சோர்ஸுக்கு இல்லாத மாதிரி சீன் போடுவாங்க எல்லாம். இந்த பாரதியாரை படிச்சதுனால கோபம் வருதுங்க. சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா. இந்த கோழிகளை கண்ட பொழுது அந்த முத்தநாதனை கொண்டாங்கல்ல, முத்தநாதன் மெய்ப்பொருளை கொண்டாங்க. மைபதி என்ன, விளக்கு என்ன, மனத்துணல் கபடு வைத்து கையிலே புத்தக கவளி ஏந்தி வந்தாங்க. இவங்க திருமுறைங்கிற கவளி ஏங்கி மைபதி விளக்கு என்ன பொருளை களவாடு நம்ம கிட்ட இருந்து இந்த திருமுறையிலே பேசி பொருளீட்டுவதற்காக வந்துள்ள முத்தநாதர்கள் இவர்கள் மெய்ப்பொருளாகி சைவத்தை கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. திருநீற்றை கொண்டுட்டானுங்க. யாருமே வெள்ள திருநீர் வச்ச ஆளுங்களை எங்கேயும் பார்க்க முடியல. இவனுங்க புலங்குற இடத்துல சாமி பார்த்தாரு, டே இவனுங்க எல்லாம் டுபாக்கு இருக்கணும், நமக்கு அமைதியா உட்கார்ந்துக்கலாம். கோயிலுக்குள்ள இவனுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டுருவாரு. சண்டை மூட்டி விட்டு ஒரு திருக்கூட்டம் 4ஆ உடையும். நிறைய இடத்துல இப்ப நடக்கிற இவனுங்க தமிழ் முறை கும்பாபிஷேகம் பண்ற கோயில் மட்டுமல்ல, பிராமணர்கள் கோயில் எல்லா கோயிலையும் இப்ப என்ன ஆச்சுன்னா, கும்பாபிஷேகம் ஒன்னா இருக்கிறோம், கும்பாபிஷேகம் 7 குரூப்பா பிரிஞ்சு அடிச்சுட்டு கோயிலுக்கு போக மாட்டானுங்க. அவன் வீட்டுல ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க, இல்ல கல்யாண மண்டபம் பேசிடுவானுங்க. சாமிடே என் கோயிலுக்குள்ள வராத எங்கேயோ வகுப்படுத்துக்கன்னு முடிக்க விட்டுறாரு. அதனால சரி, அது சாமி விருப்பமாச்சு, கோடிகள் விருப்பமாச்சு, அது நமக்கு என்ன. நாம மெய்நெறி வாழ முயற்சி போகணும். ஒரு இந்த கைலாஸ் பயனால வந்த வேணா இத்தனையும் கைலாஸ் இல்லைங்க, இத்தனை விஷயம் இருக்குதுங்கிறதெல்லாம் தெரியலிங்க. இப்போ அவினாசி கோயில் போனோம், அவினாசி கோயில்லையும் கருப்பு திருநீர் தான் தர்றாங்க. பூண்டி திருமுருகன் பூண்டிலையும் கருப்பு திருநீர் தான் தர்றாங்க.
நமக்கு எல்லா பக்கமுமே வந்து கருப்பு திருநீர் பரவலாக வந்துருச்சுங்க ஐயா. அப்ப எல்லா எவ்வளவு பக்கமுமே தூரம் சைவத்தின் வெண்மையான மெய்யடையாளமான வெண்மையான தீய திருநீர் வெண்ணெய் அழிச்சிட்டானுங்கல்ல. வெண்மையான திருநீர் எந்த சிவன் கோயில்லையும் சமீப காலமாக நாங்கள் வாங்கவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. நான் எங்கேயுமே கண்ணிலேயே படாது, எல்லாம் கண்ணிலே அழிச்சிட்டானுங்க. படல. இப்போ இந்த மாதிரி இருக்குது. கோசாலை அதுன்னு எவன் வச்சிருக்கானா அத்தனை பேரும் எருமா மட்டை கிலோ 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். எருமா மட்டை சாம்பல இந்த மாதிரி இருக்குதுங்கிறது. கமிஷனு. ஆனா அறநிலை ஆட்சித்துறை கோயில்ல இங்க கஞ்சமலை சித்தர் கோயில் இந்த சேலம் மாவட்டத்துல நிறைய இடத்துல வெள்ளை திருநீர் கிடைக்குதுமா. கர்நாடகாலாம் வெள்ளை திருநீர் தான். தில்லை நடராஜர் கோயிலையும் கருப்பு திருநீர் தாங்க. நடராஜர் கோயிலும் கருப்பு திருநீர் தான். அதான் இப்பதான் சொன்ன, நடராஜருக்கே கருப்பு திருநீர் கொட்டிட்டானுங்கன்னு சொல்ல. ஆமா ஆமா. அதனால சாமி கொட்டிட்டு போகலான்ட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, இவங்க உதைக்காம. அற்புதமான ஒரு தலைப்புங்க ஐயா. ஐயா ஒரு சின்ன ஒரு சந்தேகங்க எனக்கு. சொல்லுங்க. இப்போ மேற்கு உலகத்துல வாழ்ந்த இயேசு கிறிஸ்து நபிகள் நாயகம் எல்லாம் வந்து அவங்க வந்து இந்த திருநீர மதிப்பு அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி? ஆமாப்பா, இஸ்லாமியர்கள் வந்து ரம்ஜான் நோன்பப்ப கழுத்துல வெள்ளை திருநீர் அணிறாங்க. சிலுவை திருநாள் இன்னைக்கு சிலுவையில திருநீரை தொட்டு கிறிஸ்துவர் நெத்தியில ஃபாதர் வைப்பாரு. விபூதி திருநாள்னு ஒரு நாளே இருக்கு அதுல கிறிஸ்டியானிட்டியில. என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமா கண்ணே, கேளுங்க. கிறிஸ்துவ அன்பர்கள் இருந்தா விபூதி திருநாள்னு ஒரு நாள் இருக்காமே, அன்னைக்கு உங்க சர்ச்சில் என்ன பண்ணுவான்னு ஆர்சி காரன் கிட்ட எல்லார்கிட்டையும் கேளுங்க. பெந்தகோஸ்து வைக்க மாட்டானுங்க, திருட்டு பசங்க. காசுக்காக நம்ம இப்ப இருக்கிற அரண்பஞ்சார கட்டி மாதிரி திருட்டு வைக்கணும் பெந்தகோஸ்து. அன்னைக்கு வந்து கருப்பு நிற பொட்டு அணிஞ்சிருப்பாங்க, சிலுவை போட்டிருப்பாங்க ஐயா. ஆமா, திருநீர் தொட்டு நெத்தியில வச்சுக்குவாங்க, சாம்பலை தொட்டு. ஆமா, ஏன்னா நாகப்பட்டினம் அந்த ஏரியாவில நிறைய இந்த விபூதி திருநாள் சிறப்பா செய்வாங்க. சரிங்க. எல்லா இடத்துலயும் திருநீர் இருக்கு, நம்மளுக்கு தெரியல. அப்போ இந்த திருநீர் அப்படிங்கறதோட விளக்கம் வந்து ஐயா தரங்களுக்கு வருந்தீங்க ஐயா. நம்ம போல கொடிமரமும் எல்லா கோயிலையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. வைக்கட்டும். எல்லா ஆலயத்திலயும் கிறிஸ்துவ ஆலயத்திலயும் கொடிமரம் வைக்கிறாங்க. முஸ்லீம் பாத யாத்திரை வேளாங்கண்ணிக்கு தேர் இழுத்துட்டு பாத யாத்திரை போக ஆரம்பிச்சு. ஏன் தெரியுமா? வேளாங்கண்ணி மாதா வந்து வேல்கண் அம்மை அவ பேரு. அந்திகணிந்த மூக்குத்தி ஒளி வெளிச்சம் காட்டி அந்த பிரெஞ்சுக்காரங்க வந்த உடனே அவங்க நாட்டு கலாச்சாரப்படி கோயில் கட்டி அவருக்கு ஸ்கந்த மாதான்னு பேர். அந்த அம்மாவுக்கு கையில குழந்தை வச்சிருக்கவன் மேரியுடைய படம் உலக நாடுகள்ல எங்கேயும் கிடையாது. 1974 வரைக்கும் வேளாங்கண்ணி கிறிஸ்துவ ஆலயமா ரோம் நகர் வந்து அங்கீகரிக்கணும். வர்ற வருமானத்தை பார்த்துட்டு தான் அங்கீகாரம் கொடுத்தாங்க. அது வந்து வேட்கண்ணம்மை அந்த கந்த மாதாம்பாங்க. முருகப்பெருமான கையில இருந்து முருகர் பெருமானுக்குள்ளா போட்டு சிலுவை மாட்டாங்க, மாதாவுக்கு அங்கி போட்டுருக்காங்க. அதனால அந்த தெய்வம் அதனுடைய பழைய வழக்கப்படி இப்ப எல்லாரையும் தேர் உருட்ட சொல்லிடுச்சு. சமயபுரத்துக்கு போற மாதிரி அதுக்கும் விரதம் இருந்து கயிறு கட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா தெய்வம் அதான் இருக்கு, பேர் தான் மாறி போச்சு. ஐயா இப்போ இந்த குருஞான சம்பந்தரும் திருநீற்றினுடைய பெருமையை சொல்றாருங்க ஐயா. நீரில்லா நெற்றியில் சுத்தர் விழல் அப்படிங்கிறாருங்க ஐயா. இப்போ நான் திருநீரை ஐயா இப்போ திருநீரை நான் பூசாம நான் உண்டு என் வேலை உண்டு மனம் வாக்கு செயலால் எந்த உயிருக்கு தீங்கு செய்யாம அந்த வாழ்வியல் வாழ்ந்தா அதுவும் முழுமையான எதனால இங்க அந்த வாழ்க்கை வாழ்ந்தா நீங்க சமணர் அல்லது புத்தர், அவங்க சைவர்கள் தான். சரிங்கய்யா. அது ரொம்ப சுத்த விழல். அவங்க மறுபடியும் பிறந்த திருநீர் அணியதுக்குன்னு ஒரு பிறவி எடுப்பாங்க. எல்லாராலையும் திருநீர் தைரியமா வைக்க முடியாது. நேற்று நிறைய அப்ப திருநீர் வைக்கிறது வெளியே போய் பாருங்களேன், தனியார் போனா கேட்க மாட்டான். சரிங்க. விபூதி பட்டடிச்சா ஐயோ என்னங்க உங்க மிஸ்ஸஸ் இப்படி திருநீர் வச்சாங்க, சாமர் ஆயிட்டாங்களா அப்படின்பாங்க. உடனே நம்மளால ஐயோ என்ன இப்படி கேட்கறாங்க, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, திருநீர் சின்னதா வைக்க மாட்டேன், வீட்டுல நல்லா வச்சுக்க, வெளியே எப்படி வச்சு, இது மாதிரி நிறைய பாக்குறேன். சரிங்க. ஏன்னா உயர்ந்த பொருள் ஒரு நிறைய நகை மாட்டிட்டு போறோம்னு பார்த்தா நமக்கு காமெடியா இருக்கு. ஆனா அவன் வேல்யூ வந்து இந்த நகைக்கடைக்காரன் தெரியும். அது போல திருநீற்று வந்து திருநீற்றை பற்றியும் முழுசா நம்ம தெரிஞ்சாதானே தெரியும். நம்ம தான் ஒன்னும் தெரியாது. அவன் எந்த கால திருநீரை கொடுத்தாலும் பூசுறாளுங்க தானே. அதனால அந்த தன்மையுள்ளவர்கள் வந்து கொடுத்தா வெள்ளை நீர் தான் கொடுப்பாங்க, அதுல மாற்றம் கிடையாது. சரிங்க.
அதனால திருநீர் பூச வேண்டியது அவசியமான ஒண்ணு இல்லையாங்கய்யா? குருஞான சம்பந்தர் அப்படித்தான் சொல்றார். நெற்றியிலே பூதியிலார் செய்தவும், அதாவது நீதியிலா ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலார் செய்தவும், மன்னனின் கற்பிலரும் நீதியிலா மன்னர் ராஜ்யம் நெற்றியிலே பூதியிலார் செய்தவும், அப்புறம் கற்பிலார் ஏதோ வரும். இதெல்லாம் வந்து விழல் எதுக்கும் பயன்படாது. சரிங்கய்யா. நீதியிலா ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலார் கற்பிலரும் சுத்த விழல், நீதியிலா ராஜ்யமும் சுத்த விழல், நெற்றியிலே பூதியிலார் செய்தவும் சுத்த விழல், கற்பிலாதவரும் சுத்த விழல், எனவே நீத்து விடும்பார். இதெல்லாம் விட்டு விலகிடாம்பார். சரிங்கய்யா. அதனால சும்மா எல்லாம் வந்து என்னன்னு தெரியாத திருநீர் ஏதோ அப்படி எல்லாம் இல்ல. திருவருள் துணையாள் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று மகிழ்வுடன் வாழ திருவுருளை சிந்தித்து நாளை சந்திப்போம். நாளை வரை சொன்ன கருத்தை சிந்திங்க. ஏன்னா சும்மா யார் எது சொன்னாலும் கேட்டுக்கூடாது. யார் சொன்னாலும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. திரு குருஞான சம்பந்தர் சொன்னாலும் சரி, சொக்கர் சொன்னாலும் சரி, இல்ல சேக்கடார் சொன்னாலும் சரி, இது மெய்யான்னு பாருங்க. அந்த காலத்து வாழ்வியல் எடுத்து பாருங்க. இப்ப இருக்கிறவுடைய செயல்திறனை பாருங்க. இவங்க அன்பினால் சொல்றாங்க. ஞான சம்பந்தர் அன்பினால் சொன்னாங்க, நாவுக்கரசர் அன்பினால் சொன்னாங்க. இவங்க எல்லாம் பணம் கொடுக்கலன்னா சொல்ல மாட்டாங்க. அப்ப ஓடும் பொண்ணும் ஒற்றையை நோக்கும் தன்மையே இல்லாதப்ப இவங்க எப்படி தொண்டராவாங்க, அடியாராகும்? சிந்திக்க வேண்டிய விஷயங்க. இந்த சிந்தனையோடு இன்று விடைபெறுவோம். எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க. ஞான சம்பந்த நமச்சிவாய வாழ்க்கையா எல்லோருக்கும் எல்லாம் நமச்சிவாய வாழ்க்கையா.